அஜித் கேரியரில் பெஸ்ட் படமாக இது இருக்கு. ஆதி கேரியரில் பெஸ்ட் படமாக இது சீரியஸாகவே இது இந்த விடாமுயற்சிக்கு அப்புறம் விடாமுயற்சி அவ்வளோக்கும் இதாகலை. ஆனால் இந்த படம் வந்து சீரியஸாகவே வந்து பிளாக் பஸ்டர் அடிக்கும். இது லாஸ்ட்டாக வந்து ஒரு கார் சீன், அந்த கார் சீன் மட்டும் ஆனால் அது வந்து பெரிய அந்த படத்துலேயே வந்து பெரிய பெரிய ட்விஸ்ட்டு அந்த கார் சீன் மட்டும்தான். நிமிஷம் கூட சீட்டில் உட்கார மாட்டேங்க, அதுக்கு நான் கேரண்டி. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 90 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 1:10 சூப்பராக ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அஜித் சார் ஏகப்பட்ட கெட்டப்பில் வராது, எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான் இது. அப்படிங்களா? ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான். ஷோராக சொன்னால் நீங்கள் ஒரு ரீல் கூட சீட்டில் உட்கார மாட்டீங்க, அவ்வளோ ஃபுல்லாகவே வந்து ட்விஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து வேறு மாதிரி. ஆனால் பழைய பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நடுவில் கொண்டு வந்தாங்க. ஆனால் பிஜிஎம்லாம் வேறு மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது, அவ்வளோதான். ரெண்டு ஹாஃப்மே நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எல்லா சீனுமே வந்து எந்த சீனுமே கத்துற சீன் மாதிரி தான் இருந்தது. நல்லாவே இருந்தது, சூப்பராக நல்லா ஹைப்பாக இருந்தது எல்லா சீன். ஆனால் இதில் அஜித்க்கு வந்து நிறைய கெட்டப் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சீன்ஸு பழைய படத்தில் இருந்த சீன்ஸ் நிறைய கெட்டப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் பயங்கரமாக இருக்குது படம். கண்டிப்பாக சில்வர் ஜூப்ளி பண்ணுவோம். பிடிச்ச சீன் எதுனா? படத்தில் எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. எந்த சீன் சொல்கிறது? அஜித்துக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? அதாவது அஜித் கேரியரில் பெஸ்ட் படமாக இது இருக்குது. ஆதி கேரியரில் பெஸ்ட் படமாக இருக்குது. இந்த எல்சி மாதிரி எல்லாம் லிங்க் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்குது? அதில் பாருங்கள், மொத்தமாக 11 கட்டப்பில் வராது. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வருவாங்களா சார்? படம் பூரா காமெடி தான் சார். ஓகேங்களா? விஸ்வாசல் எப்படி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டோ, இதில் வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் தளபதி டைலாக் எதுவும் விஜய் டைலாக் எதுவும் சொல்லி கிளைமேக்ஸில் ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸ் பாக்ஸில் ஒன்று இருக்குது. அதாவது இடைவேளப்போ ஒரு ஃபேன்பேக் சம்பவம் இருக்குது. விஜய் கேரியர் நல்லா இருக்குது, சூப்பராக குட் மூவியா? சூப்பராக இருக்குது சார். எக்ஸ்டெண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன? பிடிச்ச டைலாக் படத்தில் எல்லா டைலாக்கும் சூப்பராக இருக்குது சார். எல்லா டைலாக் அடுத்த நிமிஷம் என்ன வருதுன்னு எல்லாம் இது பண்ண முடியாது. படத்தில் 7 ஃபைட்டு சூப்பராக இருக்குது. 7 ஃபைட்டு சஸ்பென்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் அதில் 2 ஆக்டர் வந்து வராங்க. அது நீங்கள் போய் படத்தை பார்த்தா தான் தெரியும். கெட்டப் நிறையா இருக்காரு, அதெல்லாம் செட் ஆகிருக்கா படத்தில் ஸ்க்ரீனில்? எல்லா கெட்டப்புமே. ஆனால் அதில் வந்து நிறைய பாடிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு. பாடிலாம் ரொம்ப பழைய கெட்டப் அந்த படத்தில் இந்த தீனா அந்த படத்தில் இப்போலாம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது. 10க்கு 9. மியூசிக்லாம் பயங்கரமா படத்தையே ஏற்றி விட்டு அர்ஜென்டாஸோட ரோல் அர்ஜென்ட் கரெக்டாக பண்ணியிருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா? வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ரீமேக் சாங் அந்த ஐயோ புரியல. எல்லா சாங்குமே வந்து ஃபைட்ல தான் வருது. எல்லா சாங்குமே ஃபைட்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. பழைய சாங் ஏதாவது இருக்கா? லேக் இல்லாம போதா? லேகே இல்லை, லேக் இல்லாம தான் போகுது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. எல்லா சீனுமே வந்து கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. அவ்வளோ.